தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் அற்புதமாக இந்த 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபத்தை கடந்த 4 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறார். இதில் அநேக மாணவர்கள், அநேக இல்லத்தரசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த ஜெபத்தில் இந்த ஜெப ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் ஜெபிக்க வைத்து கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏற்கனவே பல சாட்சிகளை வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சில பேருக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். படிப்பை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் அற்புதமாக வெற்றிகரமாக படிப்பை முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பள்ளியிலே வேலை செய்த ஒரு ஆசிரியரை கர்த்தர் ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரிக்கு மகனுடைய திருமண வாழ்க்கையை அற்புதமாக கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். இப்படியாக பல நன்மைகளை ஜெப வீரர்களுக்கு கர்த்தர் செய்திருக்கு. ஏன்னா அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர்கள் பிற்காலத்தில் நிச்சயமாக சாட்சிகளை பகிர்வார்கள் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த சாட்சியை கேட்க போகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக பெரிய அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜெப ஊழியத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமையாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த சாட்சியை கேளுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பேர் செலின் மலர். நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடந்த ஒரு வருஷமாக இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொண்டு ஜெபிச்சிட்ருக்கேன். நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஃபேன் ரொம்ப சவுண்டு, கடார்னு சவுண்டு வந்துடுச்சு. ஆனால் திரும்பி பார்த்தேன், திருப்பி அந்த ஃபேன் அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் வெளியே வரவும் அந்த ஃபேன் கலண்டு கீழே விழுந்துச்சு. கர்த்தரை நான் பத்திரமா பாதுகாத்தார். அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என் மேலேயே தலையிலேயே ஃபேன் விழுந்திருக்கும். ஆனால் கர்த்தரனை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபிச்சு அவங்க ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவருடைய மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் சங்கிலி ப்ரேயரில் 2 இயர்ஸ் பேக் என்ரோல் பண்ணதுலேருந்து என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட் என் படிப்பு முடியாததாக தான் இருந்தது. ஸோ அவங்களோட பெரிய கிருபையினால இந்த வருஷம் என்னோடய படிப்பு நல்ல விதமாக முடிஞ்சது. அசாத்தியமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். முடியவே முடியாது அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் தேவ மனுஷன் ஒருத்தரை எனக்காக எழுப்பி எனக்காக பரிந்து பேச வைத்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு என்னோடய படிப்பை முடிக்க செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருக்குமே என்னை சுற்றி இருந்த எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லாருமே பிளஸடாக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வல்ல காரியத்தை செய்த கர்த்தருக்கு என்னுடைய முதல் நன்றி. ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் என்னோட பெரிய நன்றி. சங்கிலி ஜெபத்தில் எனக்காக ஜெபித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 24 மணி நேரம் இந்த ப்ரேயரில் நான் 2 வருஷமாக கலந்துருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அநேக நன்மை காரியங்களை செய்திருக்கிறாரு. இந்த வேலையில் கூட நான் வேப்பம்பேட்டில் வசிக்கிறேன். அடிய மகள் பிள்ளை திருமணத்துக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணியிருந்தேன். இந்த குறிப்பில் சொல்லி அநேக பேர் ஜெபித்திருந்தாங்க. தேவன் அப்படியா எங்கள் எல்லாரோட ஜெபத்தையும் கேட்டு நல்ல ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி எண்ணி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளத்தோடு எங்களை இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மகளை தந்து ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக எங்களை வைத்திருக்கிற அவருக்காக நான் கொடான நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளும் மனுஷன் கைவிட்டாலும் தேவாதி தேவ ராஜாதி ராஜா ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நம்மளோட ஜெபத்தெல்லாம் கேட்டு எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து அநேக பேர் ஜெபத்துங்களை கேட்டு எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்துருக்கிறாரு. அப்படியே இந்த திருமணத்துக்காக கொஞ்சம் கடன்கள் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்காக இது வரைக்கும் வேண்டிக்கணுங்க, ஜெபித்துங்க. இனியும் கூட ஜெபித்து கொள்ளும்படியாக இந்த குறிப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். ஆண்டவர் அதிகம் நேர்த்தியாக நடத்தி கொடுக்கும்படிக்கா எங்களை அன்பாக நான் கேட்குறேன். நீங்கள் எங்களுக்காக ஆண்டவர்னு பணிந்து பேசு. அப்படியே செய்த ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. அற்புதமான சாட்சிகளை நாம் கேட்டோம். நிச்சயமாக இதை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிப்போம்.
இந்த வருஷத்திலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் பல அற்புதங்களை செய்ய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகவும் அற்புதங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை நிரப்பப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. God bless you.